நீங்கள் எதாவது எழுதிங்கன்னா அது கொடுங்க, நான் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோதான் தெரியும். என்னுடைய சர்க்கிள்குள்ளே நான் பண்ண விரும்புகிறேன், அவ்வளோதான். அண்ட் இன்ஃபேக்ட் ஐ டூ இட் நைஸ்லி. எனக்கு வந்து இது வந்து ஒரு கௌதம் மேனன் படம் அப்படின்னு நான் இது வரைக்கும் நினச்சதே இல்லை. பட் இன்றைக்கி உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னுடைய படம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒருவேளை அன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப ஓவராக தண்ணி அடிச்சுட்டு யார் படமே தெரியாமல் உட்காந்து தேட்டருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 சீன் பார்க்கும்போது உங்களுக்கு இது கௌதம் படம்டா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுக்காக நான் பண்ணுறேன். உண்மையிலே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியாது. இது வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தெலுங்கு படமும் ஸ்டார்ட் பண்ணோம். இன்ஸ்டாவில் ஃபண்டிங் கிடைக்கல எங்களுக்கு. தெலுங்கு படம் ஸ்டார்ட் பண்ணோம். தெலுங்கு படத்தில் ஃபண்டிங் வச்சு கொஞ்சம் தமிழ் பண்ணோம். எப்போல்லாம் ஆக்சுவலாக டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூட் டேஸ் வந்து படத்துக்கு 60 தான், 2 படமும் சேர்த்து. ஆனால் இது வந்து 1.5 years ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கு. உண்மையிலே இது ஏன் தாமதமாச்சு எனக்கு காரணம் தெரியல. இல்லை அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அந்த இந்த படம் இந்த கதை எழுதும்போது ஒரு 70% கதையோடு தான் நான் ஃபஸ்ட் ஷூட் போனேன். பட் எனக்கு கிளைமேக்ஸ் என்ன வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சட்டென்று மாறுது வானிலை அப்படின்றது இந்த படத்துக்கு டைட்டில் இருந்தது. பட் எனக்கு கிடைக்கல அந்த டைட்டில். அது ஏற்கனவே ஒரு படம் சென்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் அவங்கள்ட்ட அது கேட்க முடியாத தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் யோசிச்சதுக்கப்புறம் அச்சம் என்பது மடமேடான்றது ஒரு அந்த ஃப்ளாஷ் எனக்கு வந்துச்சு. படத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு டைட்டில் அப்படின்றது உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும். நாங்கள் தான் அவங்கள விட்டு ஓடி வந்துட்டோம். அவங்க வந்து ஒரு 5 days நடித்தாங்க, பல்லவி சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க டெலிவிஷன் சீரீஸில். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பொண்ணு, நான் தப்பாக சொல்லலை. அவங்க அந்த அசோகா அப்படின்னு சொல்லி ஒரு டெலிவிஷன் சீரீஸ் ரொம்ப பாப்புலர் ஆனதுனால எங்களுக்கு அவங்க டேட் கிடைக்கல. அவங்க ஒரு 2 நாள் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சிம்பு எனக்கு 2 நாள் தான் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் அதுக்கப்புறம் மஞ்சிமா மோகனுடைய பண்ணோம். இல்லை நேற்று எல்லோரும் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டேன், என் பிரதர் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு அவர் தான் சொன்னார். என்கிட்ட தான் சொன்னார். நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டேன். லீலா பேலஸில் அவருக்கு நிறைய பேர் கூப்பிட்டு யாராவது ஒருத்தர் சிம்புட பேசுனீங்களா இங்கே இருக்கிறவங்க? யாராவது ஒருத்தர்? இல்லை எப்படி இந்த படம் ஏன் தாமதமாச்சுன்னு எனக்கு தெரியலையோ அதே மாதிரி என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலேயே நம்ம பாட்டு வரோம், வேலையை பண்ணுறோம். அதுக்கு நான் சிவகார்த்திகை மாதிரி இங்கே அழ முடியாது. ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, விட்டுருங்களா, அவ்வளோதானே. என்னப்போ அது சிம்புக்காக நான் பதில் சொல்ல முடியாது. நான் நேற்று நைட்டு 9 மணிக்கு பேசினப்போ சிம்பு சொன்னார், நான் நிறைய பேர் மீட் பண்ணிட்டேன் பிரதர், நாளைக்கு நான் வரணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னார். பிரதர் எல்லாருமே இருக்கோம், மஞ்சுமா இருக்காங்க, நான் இருக்கேன், சதீஷ் எல்லாருமே இருக்காங்க, நீங்கள் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சார்பில் என்னால் அவ்வளோதான் பதில் சொல்ல முடியும். அது இந்த தள்ளி போகாத சாங் மட்டும் அவர் ஷூட் பண்ணல. அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் அந்த இன்டர்வியூ கொடுக்கலன்னா அவர் அந்த ஷூட்டிங் வந்திருக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அந்த இன்டர்வியூ நான் கொடுத்தேன். இந்த மாதிரி இந்த சாங் மட்டும் இருக்குது, ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி சிம்புக்கு அந்த ஷூட் வர வைங்க அப்படின்ட்டு. சிம்புக்கு அந்த டைம் இல்லைன்னா அந்த AAA அப்படின்ற ஒரு படத்துடைய ஷூட்டு, அதில் கொஞ்சம் அவர் 2-3 கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் அதுக்குள்ளே இறங்கிட்டார். அந்த சாங் வாங்கி நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ கொஞ்சம் டேட் இஷ்யூஸ்னால அந்த டைமில் ஏப்ரல் ரிலீஸ் பேசணும், அதுக்கப்புறம் ஜூலைன்னு பேசணும். ஸோ அந்த டைமில் வந்த அந்த ஒரு சின்ன அவர் வருவாரா இல்லையான்றதுனால நான் அந்த சாங்க்காக நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா கூட அவர் 9 o'clock ஷூட்டுக்கு 2 மணிக்கு தான் வருவார். ஆனால் வந்தால் எங்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் கண்டிப்பாக நானே ப்ரொடியூஸ் பண்ண எடுப்பேன், மற்றவங்கள வச்சு நம்ப மாட்டேன் நான். என்னங்க தமிழ்நாட்டில் அந்த பாடல் வரிகளை பாடகம் யாரை இல்லை, காதலுக்கும் அந்த தலைப்புக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஒரு பயத்தை பார்த்து நம்ம ஓடக்கூடாது அப்படின்னு ஒரு டயலாக் வருது. அதுதான் அச்சம் என்பது மடமேடா. நான் மறுபடியும் அதே ஹீரோஸோட ஒர்க் பண்ண விரும்புகிறேன். அதனால் நான் பேர் சொல்ல விரும்பல. எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல் கதையை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒரு 80% தான் யூஸ்வலாக அவங்களுக்கு போவேன். அது என் கூட ஒர்க் பண்ணுறேன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து நிறைய டிஸ்கஷன் நடக்கும். அது எனக்கு கொஞ்சம் ஐயோ இது நம்ம ஃபுல்லாக எழுதியிருந்தோம்னா இந்த டிஸ்கஷன் நடந்திருக்காது அப்படின்னு எனக்கு தோணும். அதனால் அப்படி சொன்னேன். ஆனால் எல்லாரோடையும் நான் மறுபடியும் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு விரும்புகிறேன். அதனால் அவங்க பேர் சொல்ல நான் விரும்பல. சூர்யாவோட ஒர்க் பண்ணதுக்கு அது காரணம் கிடையாது. சூர்யாவுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டே பிடிக்கல. நான் சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து இது வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகுது பிரதர், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபில்ம், இது நம்ம இங்கிலீஷ் படம் பண்ணும்போது இது பண்ணலாம், தமிழ் படமாக ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் இல்லை இதுதான் டைம், நம்ம இங்கிலீஷ் படம் பண்ணுறதுக்கு இதுதான் டைம், தமிழில் ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் வந்து இல்லை பிரதர் அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதான் நான் பண்ண எடுக்கல. இவன் மறுபடியும் பேசிட்டு தான் இருக்கும். யார் எப்போ கேஸ் போடுவாங்கன்னு தெரியாதுண்ணே. நான் ப்ரொடியூசர் கிடையாது அந்த படத்துக்கு. உண்மையில் நான் ப்ரொடியூசர் கிடையாது. 10 காசு நான் போடல அந்த படத்தில். இந்த படத்துக்கு யார் தெரியுமா ப்ரொடியூசர்? தெலுங்குல ஃபண்ட் பண்ணாங்களே, அந்த ஃபண்டிங் வச்சு தான் தமிழ் படமே நான் முடிச்சிருக்கேன். நீங்கள் இந்த கேள்வியெலாம் என்கிட்ட ஒருத்தர் தனியாக கேட்டதும் நல்லா இருந்திருக்கும். இந்த சபையில் நீங்கள் என்ன கேட்குறது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் நோ ப்ராப்ளம். அச்சம் என்பது மடமை பற்றி பேசினா நல்லா பேசலாமே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி ஸோ மச். டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.